வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். நீதிமன்றத்தை ஆச்சரியப்படுத்தும் தகவல்கள். பசிலால் அரசாங்கத்திற்கு பெரும் சிக்கல். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச வெளிநாட்டுக்கு சென்றபோது தான் அவரை எதிர்த்ததாகவும் அவர்களை போன்ற குற்றவாளிகளே தற்போது நாட்டிற்கு அழைத்து வருவது சாத்தியமில்லாத விடயம் எனவும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல் நேற்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படும் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலையான நபர் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்ட விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அடுத்த 2 வாரங்களில் நீதிமன்றத்தை ஆச்சரியப்படுத்தும் தகவல்களை முன்வைக்க தயாராக இருப்பதாக திலீப பீரிஸ் கூறியுள்ளார். இதன்போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் வெளிப்படுத்திய கருத்துக்கள் பின்வருமாறு: அரசியலமைப்பின் கீழ் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட நபர்களுக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு. அதன் கீழ் 4 வகை குற்றங்களில் ஈடுபட்ட நபர்களுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க முடியும். நிதி மோசடி தொடர்பாக மே அன்று அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட அதுல திலகரத்ன என்ற நபருக்கு 2 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த அபராதத்தை செலுத்த தவறியதால் அனுராதபுரம் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவரை விளக்கமறியலில் வைத்து தொடர்புடைய அபராதத்தை இழப்பீடாக வசூலிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி மே 2 அன்று சிறையில் அடைக்கப்பட்ட இந்த குற்றவாளி மே 12 அன்று ஜனாதிபதி மன்னிப்பின் பேரில் விடுவிக்கப்படுவார். இப்போது அந்த நபர் நாட்டை விட்டு ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது எப்படி நடக்கும்? அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் வெசாக் தினத்தில் வழங்கப்படும் பொது மன்னிப்புக்காக இந்த சந்தேக நபருடன் சேர்த்து 37 நபர்களின் பெயர்களை தயார் செய்துள்ளார். ஆனால் இந்த சந்தேக நபர் 36 கைதிகளின் பெயர்களை மட்டுமே ஜனாதிபதிக்கு மன்னிப்புக்காக அனுப்புகிறார். அவர் ஒரு பெயரை குறைவாக அனுப்பியுள்ளார். அதன் பிறகு இந்த சந்தேக நபர் அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு ஜனாதிபதி 37 கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். குறித்த சந்தேக நபர் ஏன் அவ்வாறு செய்தார் என்ற கேள்வி எழுகிறது. அனுராதபுரத்திலிருந்து ஒரு கைதி அல்ல, 3 கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்ற நம்பகமான தகவல் எங்களுக்கு கிடைத்துள்ளது. இவை குறித்து நாங்கள் முழு விசாரணை நடத்தி வருகின்றோம். நாட்டில் உள்ள அனைத்து சிறை கண்காணிப்பாளர்களிடமும் நாங்கள் விசாரணை நடத்தி வருகின்றோம். தனித்தனி வழக்குகளை விசாரித்து இதுபோன்ற நீதிமன்ற தீர்ப்புகள் எடுக்கப்படும் போது குற்றவாளிகளை மன்னித்து வீட்டிற்கு அனுப்புகிறார்கள். இந்த சந்தேக நபரின் தலைமையில் இவை அனைத்தும் நடக்கின்றன. அவருக்கு தெரியாமல் இதுபோன்ற வேலைகளை செய்ய முடியாது. குறித்த சந்தேக நபர் குற்றங்களின் அடிப்படையில் கைதிகளை விடுதலைக்கு பரிந்துரைத்தாரா அல்லது அவர்களால் கிடைக்கப்பெற்ற நன்மைகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார்களா? வெசாக் அன்று உண்மையில் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள் விடுவிக்கப்படவில்லை. ஏனெனில் இந்த நபர்களின் பெயர்கள் அனுப்பப்படவில்லை, எண்கள் மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளன. எனவே நாங்கள் அதையும் விசாரித்து வருகின்றோம். இங்கு ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். சிங்கப்பூரின் தீர்ப்புகள் எங்கள் நாட்டிற்கு பொருந்தாது. இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் அதிநவீன குற்றவாளிகள் உள்ளனர். அவர்கள் தப்பித்தால் அவர்களை மீண்டும் பிடிக்க முடியாது. பசில் ராஜபக்ச என்ற நபர் வெளிநாடு சென்றபோது அதை நான் எதிர்த்தேன். அவர் ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சர். இப்போது அவரை வெளிநாட்டிலிருந்து அழைத்து வர முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதுபோலவே பொது மன்னிப்பு வழக்கில் ஒக்டோபஸ் போல முக்கிய நபர் ஒருவர் இருந்தாலும் அவரது நிழல் எங்கும் பரவியுள்ளது. எனவே அத்தகையவர்களை இலகுவாக நடத்த முடியாது. இது தொடர்பில் அடுத்த 2 வாரங்களில் உங்களை கற்பனைக்கு எட்டாத வகையில் ஆச்சரியப்படுத்தும் தகவல்களை விசாரித்து நீதிமன்றில் சமர்ப்பிப்போம் என்று நம்புகிறோம் என கூறியுள்ளார். வெளிநாடு பறந்தார் ரணில். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ரணில் அங்கு சென்று ரஷ்யா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் தங்க முடிவு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த பயணத்தில் பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்ல உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் 22ஆம் திகதி நாட்டிற்கு திரும்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் புதிய ஊடக பேச்சாளர். சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் புதிய ஊடக பேச்சாளராக சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் நீதியமைச்சுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது.
வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து ஒரு கைதி விடுவிக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய சம்பவத்தை தொடர்ந்து சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானம். 2009க்கு முன்பு வழங்கப்பட்டு புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலனை செய்துள்ளது. இதற்கான போலீஸ் பரிந்துரைகளையும் கோரிக்கைகளையும் போலீஸ் திணைக்களத்திடம் அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளது. இதன்படி இந்த விடயத்திற்கு மோட்டார் போக்குவரத்து ஆணையாளரே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதால் விரைவில் அந்த திணைக்களம் இது தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. நாட்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் மோட்டார் போக்குவரத்து துறையிடமிருந்து ஓட்டுநர் உரிமங்களை பெற்றுள்ளனர். மேலும் இவர்களில் 4 மில்லியனுக்கும் அதிகமானோர் 2009ற்கு முன்னர் பெறப்பட்ட ஓட்டுநர் உரிமங்களை கொண்டுள்ளனர். இவற்றில் 2 மில்லியனுக்கும் அதிகமானவை கனரக வாகன ஓட்டுநர் உரிமங்கள். அவற்றை புதுப்பிப்பது கட்டாயமில்லை. அதன்படி 2009ஆம் ஆண்டிற்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யவும் புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எலிக்காய்ச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாடு முழுவதும் எலிக்காய்ச்சல் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. ரத்னபுரி, குருநாகல், கேகாலை, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலிருந்தே அதிக நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவின் வைத்திய நிபுணர் துசானி தபரேரா தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே விசேட வைத்திய நிபுணர் துசானி தபரேரா இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இந்த நோய் ஒரு பாக்டீரியாவால், குறிப்பாக பாலூட்டிகளின் சிறுநீர் வழியாக பரவுகிறது. உண்மையில் இந்த பாக்டீரியா எலிகளின் சிறுநீர் அமைப்பில் வாழ்கிறது. எலிகள் தண்ணீர் குடிக்கும் போது அவற்றின் சிறுநீர் தண்ணீரிலோ அல்லது மண்ணிலோ கலக்கின்றது. நாம் அந்த மண் அல்லது தண்ணீரை பயன்படுத்தும் போது மக்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மாவட்ட ரீதியாக இந்த நோயாளிகள் பெரும்பாலும் ரத்னபுரி, குருநாகல், கேகாலை, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் காணப்படுகிறார்கள். அதே நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை பற்றி நாம் பேசினால் நெல் விவசாயிகள், சில மாவட்டங்களில் சுரங்க தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கீரை தோட்டங்களில் பணியாற்றுபவர்களை நாம் சுட்டிக்காட்டலாம். இதேவேளை கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் வைத்திய நிபுணர் கோசல கருணாரத்ன இந்த நாட்களில் சிறுவர்கள் மத்தியில் பரவி வரும் காய்ச்சல் தொடர்பான நோய்கள் குறித்து ஊடக சந்திப்பின் போது பின்வருமாறு விளக்கினார். இந்த நாட்களில் குழந்தைகளிடையே கடுமையான காய்ச்சல் பரவி வருகிறது. இது புதிய விடயமில்லை. ஏனெனில் பருவமழையுடன் காய்ச்சல் உள்ளிட்ட பல நோய்கள் பரவுகின்றன. ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் ஷவர் ஃபீவர் என்று சொல்கிறோம். இந்த முக்கிய பிரிவில் நமக்கு மிக முக்கியமானவை டெங்கு, எலிக்காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா மற்றும் சிக்கன்குனியா. அத்துடன் காய்ச்சலுடன் வரும் வயிற்றுப்போக்கு. நான் சொல்ல விரும்பும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், உங்கள் குழந்தைகளுக்கு அதிக காய்ச்சல், வாந்தி, வயிற்றுவலி அல்லது சிறுநீர் கழிப்பதில் சிரமம் இருந்தால் காத்திருக்க வேண்டாம், வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.